ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: உடல் உறுப்பு தானம் குறித்து கூடுதல் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பீகார் மற்றும் திரிபுரா மாநிலங்களில் 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை மேம்பாட்டு திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பாதுகாப்புப் படை வீரர்களின் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் கோவிட் பாதிப்புகளை தடுப்பதற்கான பணிக்குழு மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. உலக ரேபிட் செஸ் சாம்பியன் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி முதலிடத்தில் உள்ளார். இனி விரிவான செய்திகள். உடல் உறுப்பு தானம் குறித்து கூடுதல் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கல்லீரலை முறையாக பராமரிப்பதில் அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். பீகார் மற்றும் திரிபுரா மாநிலங்களின் சாலை மேம்பாட்டு திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர், பீகாரில் சோனப்பூர் திகா இடையே 6 வழி மேம்பாலம் அமைப்பதற்காக 3000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதேபோல் திரிபுராவில் கோவாய் ஹரினா இடையேயான 135 கிலோமீட்டர் தூர சாலையை மேம்படுத்துவதற்காக 2486 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். நியூசிலாந்தின் ஆக்லாந்தில் இந்தியாவின் துணை தூதரகத்தை ஏற்படுத்துவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். வானொலி மற்றும் தொலைக்காட்சி துறையில் மலேசியாவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் பிரசார் பாரதி நிறுவனம் மேற்கொண்ட ஒப்பந்தத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் கூறினார். அரவை கொப்பரை தேங்காயின் விலை குவிண்டாலுக்கு 300 ரூபாயும், முழு கொப்பரை தேங்காயின் விலை குவிண்டாலுக்கு 250 ரூபாயும் உயர்த்துவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அனுராக் தாக்கூர் கூறினார். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் வெற்றிக்கு மகளிரின் பங்களிப்பே காரணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்த யாத்திரையின் கீழ் மத்திய அரசின் திட்டங்களை பெற்று பயனடைந்தவர்களுடன் காணொலி வாயிலாக கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளாக செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். விடுபட்டவர்களுக்கும் அரசின் திட்டங்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்படுவதாக அவர் கூறினார். 50 நாட்களுக்கு முன்னர் தொடங்கிய இந்த யாத்திரை 1,00,000க்கும் மேற்பட்ட கிராமங்களை இதுவரை சென்றடைந்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். இந்த யாத்திரையின் கீழ் இலவச சமையல் எரிவாயு இணைப்பு கோரி 4,50,000 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாக அவர் கூறினார். 1 கோடிக்கும் மேற்பட்ட ஆயுஷ்மான் பாரத் திட்டத்திற்கான அட்டைகள் இந்த யாத்திரையின் கீழ் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 10 கோடி பெண்கள் மகளிர் சுய உதவிக் குழுக்களில் இணைந்துள்ளதாகவும் அவர்களுக்கு 7,5 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு கடனுதவி வங்கிகள் மூலம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். தமிழகத்தின் திருவள்ளூரைச் சேர்ந்த விவசாயி திரு ஹரி கிருஷ்ணன் உடன் பிரதமர் கலந்துரையாடினார். பிரதமருடன் கலந்துரையாடியது தமக்கு மகிழ்ச்சியும் ஊக்கமும் அளிப்பதாக உள்ளது என்று திரு ஹரிகிருஷ்ணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்னுடன் காணொலியாக உரையாட வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றி. அவர் என்னிடம் என்ன கேட்டு அறிந்தார் என்றால், என்னென்ன பயன்கள் தொடர்பாக நீங்கள் பயனடைந்தீர்கள், விவசாயிகளுக்கு என்னென்ன தேவை என்று கேட்டறிந்தார். அதில் முக்கியமாக PM கிசான் சமன் நிதி, அடுத்ததாக PM ஆயுஷ்மான் பாரத், அடுத்ததாக PM ஆவாஸ் யோஜனா, அடுத்ததாக KCC கிசான் கிரெடிட் கிராப், இதன் மூலம் நான் பயனடைஞ்சிருக்கேன். இது மற்றும் இன்றி விவசாயிகளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு கேட்டறிஞ்சாரு. இப்போ நமோ ட்ரோன் அப்படின்ட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருந்தாரு. இதன் மூலம் விவசாயிகள் பயன்பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசராக உபயோகப்படுத்த வேண்டும் என்று அவர் விவசாயிகளிடம் தெரிவிக்கும்படி கூறியுள்ளார். இதற்கிடையே இந்த யாத்திரை திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களில் இன்று பயணம் மேற்கொண்டதாக உதவி அஞ்சல் கண்காணிப்பாளர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். எனது பேர் சதீஷ்குமார். அஞ்சல் துறையில் உதவி அஞ்சல் கண்காணிப்பாளராக இருக்கிறேன். இப்போ நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் வாகனம் இன்னைக்கு செம்பரை கிராமத்துக்கும்
திண்ணியம் கிராமம் கோமாவளி கிராமத்துக்கு நமது வாகனம் வந்திருக்காங்க. கிராமப்புற மக்களுக்கு நம்மளுடைய மத்திய அரசுடைய திட்டங்கள் அனைத்து விரிவாக விளக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம இங்கே செம்பரை கிராமத்தில் ஒரு சிறப்பு ஆதார் முகாம் நம்ம கிராமப்புற மக்களுக்காக நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த முகாமில் ஏறத்தாழ 100 பேர் இன்னைக்கு ஆதார் முகாமில் சேர்ந்து பயனடைகிறாங்க. முன்னாடிலாம் இந்த ஊர் மக்கள் பக்கத்தில் உள்ள பெரிய ஊர்களுக்கு சென்று தான் ஆதார் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ மக்களுக்காக நம்ம அவங்களுடைய கிராமம் தேடியே இந்த சேவையை தருகிறோம். மக்களும் இங்கே உள்ள அஞ்சல் துறை சேவை மத்திய அரசு திட்டங்களில் திருப்திகரமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. பாதுகாப்பு படை வீரர்களின் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படை வீரர்களிடையே கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பாதுகாப்பு படையினர் மீது தீவிரவாதிகள் அண்மையில் தாக்குதல் நடத்தியதை அவர் சுட்டிக்காட்டினார். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதை மத்திய அரசு உறுதி செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்பு சூழ்நிலை குறித்து உயர் அதிகாரிகளுடன் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரில் செயல்படும் முஸ்லீம் லீக் ஜம்மு காஷ்மீர் மஸ்ரத் அலான் பிரிவை சட்டவிரோத அமைப்பாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பல்வேறு தேச விரோத செயல்களில் இந்த அமைப்பு ஈடுபட்டதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். இதன் காரணமாக இந்த அமைப்பு சட்டவிரோத அமைப்பாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை மத்திய அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தீவிரவாத செயல்களுக்கு ஆதரவு அளிக்கும் அமைப்புகள் மீது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் மூலம் முதலீடுகள் அதிகரித்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதன் மூலம் கடந்த செப்டம்பர் மாதம் வரை 95,000 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தொழில்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் கோவிட் பாதிப்புகளை தடுப்பதற்கான பணிக்குழுவை அம்மாநில அரசு மாற்றியமைத்துள்ளது. 7 பேர் கொண்ட புதிய குழுவிற்கு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் முன்னாள் தலைவர் டாக்டர் ராமன் கங்கா கேட்கர் தலைமை வகிப்பார் என்று மகாராஷ்டிரா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. புதிய வகை கோவிட் தொற்று பரவி வருவதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் பெய்த கனமழை காரணமாக 10 பேர் உயிரிழந்தனர். விக்டோரியா, நியூ சவுத் வேல்ஸ் மற்றும் குயின்ஸ்லாண்ட்ஸ் பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததன் காரணமாக 90,000க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டன. பலத்த காற்று காரணமாக வீடுகளின் மேற்கூரை சரிந்து விழுந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆறுகளில் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உலக ரேபிட் செஸ் சாம்பியன் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி முதலிடத்தில் உள்ளார். உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் 4.5 புள்ளிகளை பெற்றுள்ளார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 245 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. செஞ்சுரியனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ஆம் நாளான இன்று 8 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 245 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. KL ராகுல் அபாரமாக ஆடி சதம் அடித்தார். 101 ரன்னுக்கு அவர் ஆட்டமிழந்தார். இதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை ஆடிவரும் தென்னாப்பிரிக்கா சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்துள்ளது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று தென்னாப்பிரிக்கா ஏ அணி சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 129 ரன் எடுத்துள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
உடல் உறுப்பு தானம் குறித்து கூடுதல் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பீகார் மற்றும் திரிபுரா மாநிலங்களில் 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை மேம்பாட்டு திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பாதுகாப்புப் படை வீரர்களின் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் கோவிட் பாதிப்புகளை தடுப்பதற்கான பணிக்குழு மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. உலக ரேபிட் செஸ் சாம்பியன் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி முதலிடத்தில் உள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.